ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில் காராமணி கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குழம்புக்கு நீங்கள் சைடிஷ் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க. ரொம்பவே சிம்பிளாக ஒரு வத்தல் இல்லை வடாம் வச்சு கொடுத்தாலே போதும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப சுலபந்தான். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த குழம்புக்கு ஃபஸ்ட்டு நம்ம காராமணியை வேக வைக்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி அரை கப் அளவுக்கு காராமணி எடுத்துகிட்டு அதை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கருப்பு வெள்ளை காராமணி, ப்ரௌன் கலர், சிகப்பு கலரில் கிடைக்கும். உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி இதை செஞ்சுக்கலாம். இதுவே நீங்கள் சீசன் டைமில் செய்கிறீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷான காராமணி காய் கிடைக்கும். அந்த காராமணியை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். இப்போது நம்ம ஊற வச்ச காராமணியை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மூடி போட்டு மிதமான தீயில் ஒரு 2 விசில் விட்டு வேக விட்டுருங்க. ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா காராமணி குழஞ்சிரும். அதனால் 2 விசில் மட்டும் விட்டு நல்லா நெத்து பக்குவத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், காராமணி நல்லா வெந்து வந்திருக்கு. ரொம்ப குழையவும் இல்லை, வேகாமலும் இல்லை, நல்லா நெத்து பக்குவத்துக்கு வெந்திருக்கு. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு வெந்திருக்கணும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா குழம்பு தாளிக்கும் போது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சீரகம் கருகாத அளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கோங்க. சீரகம் நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பித்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 7-8 பூண்டு பற்கள், கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ இது கூட 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் பெரிய சைஸ் தக்காளி எடுக்கிறீங்கன்னா 1 போதும், மீடியம் சைஸ்னால் 2 எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொப்பரை தேங்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொப்பரை தேங்காய் இல்லைன்னா நார்மல் தேங்காய் இல்லை டெசிகேட்டட் கோகோனட் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. பாருங்கள், தக்காளி இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வந்தால் போதும். ரொம்ப குழையணும் மசியணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், நமக்கு மசாலா பேஸ்ட் ரெடியாக இருக்குது. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போது குழம்பு தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் எப்பவும் சேர்க்குற எண்ணெயே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விடுங்க. தாளிப்பு நல்லா பொரிஞ்சதும் இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயத்தை 2 வெட்டி சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 10 பல் பூண்டை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக இந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிட்டு கண்ணாடி பதம் வந்திருக்கு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது நம்ம வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி அரைக்கிறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு மிளகாய்த்தூளில் காரம் கம்மியாக இருக்கும். அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா காரமான தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயில் மிளகாத்தூளை சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் கலரும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இதை கருகாத அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா விழுது, அதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம எல்லா பொருளையும் வறுத்துட்டு தான் அரைச்சிருக்கிறோம். அதனால் இது ரொம்ப நேரத்துக்கு வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா கலந்து கொடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு
எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இதை வதக்கினா போதும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நமக்கு மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துகிட்டு அதை 2 கட் பண்ணி இந்த மாதிரி கீறி விட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க. கத்திரிக்காயோட பச்சை வாசனை போயிட்டு அந்த மசாலாவோட நல்லா ஒன்று சேர்ந்து காய் கொஞ்சம் சாஃப்டாகி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிடாதீங்க, மசாலா கருகிடும். மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு குக் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. அந்த மசாலாவோட கத்திரிக்காய் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து கொஞ்சம் சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம காராமணி வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே எக்ஸ்ட்ராவாக 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. உங்களுக்கு குழம்பு என்ன கன்சிஸ்டன்சி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை கூட குறைய சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம சேர்த்த கத்திரிக்காயும் நல்லா வெந்து வந்திருக்கு. குழம்பும் ஓரளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போது கத்திரிக்காயை எடுத்துகிட்டு செக் பண்ணி பாருங்கள் நல்லா வெந்திருக்கான்னு. பாருங்கள், காய் நமக்கு நல்லா சாஃப்டாக நல்லா நெத்து பக்குவத்துக்கு வெந்து வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய குழம்பு ரெசிபிஸ் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படும் போது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துகிட்டு அதை 1/2 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். கூடவே குழம்போட உப்பு, காரம், புளிப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதனால் குழம்பு நமக்கு இனிப்பாலாம் இருக்காது, நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். அடுத்ததாக இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற காராமணியையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க. புளித்தண்ணி முன்னாடியே சேர்த்துட்டிங்க அப்படின்னா காய் நமக்கு வேகாது. அதனால் காய் வெந்ததுக்கப்புறமா புளித்தண்ணி, வெல்லம் எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வேக விடுங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் இது கூட நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின மல்லி இலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை பொறுமையாக இந்த மாதிரி கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நம்ம இதை ஸ்டவ்வில் இருந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்பவே அருமையான சுவையில் காராமணி கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.